உங்களுக்கே தெரியும். வெல்கம் ஆல் டு த பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப். ஸோ இது ரொம்ப ஈஸியான சாப்டர், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸ் ஆரம்பிச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட இன்ட்ரொடக்ஷன். In the previous chapter, you have learned that inheritance pattern என்ன, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு எப்படி வந்து குரோமோசோம்ஸ்லாம் இன்ஹெரிட் ஆனிச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறது. அண்ட் ஜெனட்டிக் பேசிஸ் சச்சஸ் ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் சச் பேட்டர்ன்ஸ், ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் சச் பேட்டர்ன்ஸ், அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி அதெல்லாம் படித்தோம்ல, அதுதான் ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் சச் பேட்டர்ன்ஸ். ஓகே, அட் த டைம் ஆஃப் மெண்டல் த நேச்சர் ஆஃப் தோஸ் ஃபேக்டர்ஸை இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம், மறந்துடக்கூடாது, அதை ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேக்டர்ஸ் ரெகுலேட்டிங் த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் நாட் கிளியர். ஏன்னா அப்போ மைக்ரோஸ்கோப் கிடையாது, அப்போது ஃபேக்டர் அப்படிங்கிற ஒன்றை ஃபிசிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ ஃபேக்டர்ஸுங்கிறது ஜீன் தான். அந்த ஜீனை பற்றின கிளியரான ஐடியா அப்போ இல்லை. ஓவர் த நெக்ஸ்ட் 100 years, அடுத்த 100 வருடங்களில் த நேச்சர் ஆஃப் த பியூட்டேட்டிவ் ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் investigated, culminating in the realization that DNA, deoxyribonucleic acid தான், DNA deoxyribonucleic acid தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கல்மினேட்டிங் அப்படின்னா ரொம்ப லாங் டியூரேஷன், ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச், ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. டிஎன்ஏ அப்படிங்கிறது deoxyribonucleic acid, deoxyribonucleic acid, at least for the majority of the organism. So DNA தான் genetic material for most of the organism அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. In class 11 you have learned that nucleic acid and polymer of nucleotides. நியூக்ளியோடைட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் 11th நம்ம படித்தோங்க, பயோமாலிகூல்ஸில் படித்தோம் இல்லையா? சரி, deoxyribonucleic acid and ribonucleic acid are the two types of nucleic acid found in living system. ஸோ நியூக்ளிக் ஆசிட்னா ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து 2 types இருக்குது, டிஎன்ஏ, ஆர்என்ஏ. டிஎன்ஏ ஆக்ட்ஸ் அஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்னா என்ன? அப்போ எக்ஸப்ஷன் இருக்குது. டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இல்லாத ஆர்கானிசம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆர்என்ஏ தோ இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் சம் வைரஸஸ். அப்போது ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கிறது சில வைரஸஸில். கொஷின் கேட்பாங்க, ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கிறது சம் வைரஸஸில், சில வைரஸஸில். ஓகேங்களா? மோஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் மெசஞ்சர். ஸோ ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது சில வைரஸில், அது ஆர்என்ஏ வைரஸ் அப்படிம்போம். அது சம் ஆர்கானிசமில் தான் அது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது, அதுவும் வைரஸஸில். ஆனால் மோஸ்ட்லி ஆர்என்ஏ ஆக்சஸ் மெசஞ்சர், எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சுரலாக இருக்கும், ரைபோசோமில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஆர்என்ஏ ஆக்சஸ் மெசஞ்சர். ஓகேங்களா? ஆர்என்ஏ ஹேஸ் அடிஷ்னல் ரோல் ஆஸ் வெல். ஆர்என்ஏக்கு அடிஷ்னல் ரோல் இருக்குது. இப்போவே 2 ரோல் பார்த்துட்டிங்க. வைரஸில் ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல், சம் வைரஸஸில், நாட் ஆல் வைரஸஸ், சம் வைரஸஸில். ஏன்னா நிறைய வைரஸஸில் டிஎன்ஏவும் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். சம் வைரஸஸில் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது, மோஸ்ட்லி மெசஞ்சராக ஃபங்க்ஷன் ஆகுது. அது இல்லாமல் வேறு என்ன ரோல்லாம் பண்ணுது? இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அடாப்டர். அடாப்டர் அப்படிங்கிறது டிஆர்என்ஏங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸ்ட்ரக்சுரல் அப்படிங்கிறது ஆர்ஆர்என்ஏங்க, ரைபோசோமல் ஆர்என்ஏ. ரைபோசோமோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆர்ஆர்என்ஏ வேணும். அண்ட் இன் சம் கேசஸ் ஆஸ் கேட்டலைட்டிக் மோலிக்யூல். கேட்டலைட்டிக் அப்படிங்கிறது ரைபோசைம் அப்படிம்பாங்க. என்சைமாக ஆக்ட் பண்ணுற ஆர்என்ஏக்கு பேர் ரைபோசைம் அப்படிம்பாங்க. அப்போது இங்கே அஞ்சு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்என்ஏ வைரஸில் மட்டும் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. மோஸ்ட்லி இது மெசஞ்சர், எம்ஆர்என்ஏவாக செயல்படுது. மெசஞ்சர் அப்படிங்கிறது எம்ஆர்என்ஏவாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் அடாப்டர் ஆர்என்ஏ டிஆர்என்ஏவாகவும் செயல்படுது. ஸ்ட்ரக்சுரல் ஆர்என்ஏவாகவும் செயல்படுது. கேட்டலிட்டிக் மாலிக்யூலாகவும் சம்டைம்ஸ் ரைபோசைம் என்சைமாகவும் செயல்படுது. இன் கிளாஸ் 11 யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ்னால் என்ன சொன்னோம்? சூப்பர் மேனை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். சூப்பர் மேன்னா என்ன? சுகர், பென்டோ சுகர், பாஸ்போரிக் ஆசிட் தான் பாஸ்பேட், நைட்ரோஜன் பேஸ்.
இந்த 3 சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடுன்னு படித்தோம். ஓகேங்களா? அண்ட் த வே தீஸ் மோனோமர் யூனிட்ஸ், ஒரு நியூக்ளியோடைடுங்கிறது மோனோமர், ஆர் லிங்க்டு டு ஃபார்ம் நியூக்ளிக் ஆசிட் பாலிமர்ஸ். ஸோ இந்த மோனோமர்ஸ் எல்லாம் சேர்ந்து நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற பாலிமரை ஃபார்ம் பண்ணுது. அப்போது நியூக்ளிக் ஆசிட் இஸ் எ பாலிமர், நியூக்ளியோடைடு இஸ் அ மோனோமர். நியூக்ளியோடைட் பாலிமரைஸ் ஆணுச்சுன்னா நமக்கு நியூக்ளிக் ஆசிட் கிடைக்கும். இதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். அதாவது குளுக்கோஸ் இஸ் ஏ மோனோமர். பாலிசாக்கரைட் அது அதாவது ஸ்டார்ச், கிளைக்கோஜன் இதெல்லாம் பாலிமர். குளுக்கோஸ் நிறைய சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஸ்டார்ச் கிடைக்கும். அதே மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், 10,000s ஆஃப் குளுக்கோஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி 10,000s ஆஃப் குளுக்கோஸ் சேர்ந்தால் தான் உங்களுக்கு கிளைக்கோஜன் கிடைக்கும். ஸோ குளுக்கோஸ் மோனோமர்னால் கிளைக்கோஜன் ஸ்டார்ச் பாலிமர். அதே போல் தான் நியூக்ளியோடைட் மோனோமர்னால் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ அது பாலிமர். ஓகேங்களா? பாலிமர் நியூஸு அதெல்லாம் சொல்லக்கூடாது. இன் திஸ் சாப்டர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் படிக்க போகிறோம். அது எப்படி ரெப்ளிகேட் ஆக போகுது, டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆக போகுது, அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆர்என்ஏ ஃப்ரம் டிஎன்ஏ. இந்த இடத்துல இவங்களே சொல்லிட்டாங்க டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏலேருந்து ஃபார்ம் ஆக போகுது, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆக போகுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டரில் ஆர் இருக்கா, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபார்மேஷன் ஆர் மேக்கிங் ஆஃப் ஆர்என்ஏ ஃப்ரம் டிஎன்ஏ, அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம்னு கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் படிக்க போகிறோம். டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆகுது, டிஎன்ஏலேருந்து 2 டிஎன்ஏ எப்படி வருது, 1லேருந்து 2 டிஎன்ஏ, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ எப்படி வருது, அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். த ஜெனட்டிக் கோட் தட் டிட்டர்மைன்ஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஜெனட்டிக் கோடு பற்றி படிக்க போகிறோம். அதுதான் ப்ரோட்டீனில் அமினோ ஆசிட்ஸ் எந்த சீக்வன்ஸில் இருக்கணும்னு சொல்ல போகுது. அமினோ ஆசிட்னால் நமக்கு தெரியும், அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் கம்பைன் ஆனால் தான் ப்ரோட்டீன் வரும். ஓகேங்களா? சரி, அதுக்கான கோடை வந்து ஜெனட்டிக் கோட்னு சொல்லுவோம். எந்த மாதிரி சீக்வன்ஸில் அமினோ ஆசிட் வந்து ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. த ப்ரோசஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். எல்லாமே டிரான்ஸ்கிரிப்ஷன், ட்ரான்ஸ்லேஷன். எம்பிபிஎஸ் பயோகெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் இயரில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 12th மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லையும் இருக்குது. அண்ட் எலிமெண்ட்ரி பேசிஸ் ஆஃப் தேர் ரெகுலேஷன். ஸோ ரெகுலேஷன்னா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், ட்ரான்ஸ்லேஷன்லாம் யார் ரெகுலேட் பண்ணுறா, எப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும், எப்போ ட்ரான்ஸ்லேஷன் நடக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வருது, ட்ரான்ஸ்லேஷன்னா ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறது. டோன்ட் ஃபர்கெட். ஸோ the determination of complete nucleotide sequence of human genome during last decade has set in a new era of genomics. So human genome project அப்படிம்பாங்க, HGP. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா நம்மளோட டிஎன்ஏவை ஃபுல்லாக சீக்வன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம டிஎன்ஏல என்னென்ன நியூக்ளியோடைட் இருக்குது அதை கம்ப்ளீட்டாக சீக்வன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் ஒரு மியூட்டேஷன் நடந்துச்சு, ஒருத்தவங்களுக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸில் சேஞ்சஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன் லாஸ்ட் செக்ஷன் த எசென்ஷியல் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் இட்ஸ் கான்சீக்வன்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட். இந்த சாப்டரில் கடைசி செக்ஷனில் நம்ம ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் எப்படி பண்ணாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Let us begin our discussion by first understanding the structure of the most interesting molecule in the living system, DNA. இதில் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. இதுதான் எல்லா ஃபங்க்ஷனிங்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீனை வச்சிட்ருக்கு. அப்போ அதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக, அது ஒரு டாபிக், அந்த டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாரி. In the subsequent sections we will understand that why it is the most abundant genetic material. Most of the organism DNA தான் genetic material. ஏன் இது ஜாஸ்தி, and what its relationship with RNA. DNAக்கும் RNAக்கும் என்ன சம்பந்தம், அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சாப்டரில். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பயோமாலிகூல்ஸ் சாப்டர் நல்லா படித்து அந்த நியூக்ளியோடைட்ஸ், டிஎன்ஏ அதில் தெரிஞ்சிருந்தால் இது ஈஸியாக புரியுங்க. டிஎன்ஏ இஸ் லாங் பாலிமர் ஆஃப் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸ். ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங், அண்டர்ஸ்டாண்டிங். மீனிங்னா அர்த்தம், நான் தமிழ் அர்த்தம், இங்கிலீஷ் அர்த்தம் அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்குங்க.
டிஎன்ஏங்கிறது எவ்வளோ பெரிய தத்துவத்தை இதுக்குள்ளே வச்சுருக்கான் பாருங்கள். டிஎன்ஏ இஸ் அ லாங் பாலிமர் ஆஃப் deoxyribonucleotides. சரி, வாட் இஸ் deoxyribonucleotide? ஏன்னா அதோட பாலிமர் தான் டிஎன்ஏ. ஒரு சுகர் இருக்குது, அந்த சுகரில் ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த்து கார்பனில் ஒரு பாஸ்பேட் இருக்குது. தேர்ட் கார்பனில் ஒரு OH இருக்குது. செகண்ட் கார்பனில் இருந்த OHல் ஒரு O போயிடுச்சு. இது டிஆக்சி ரைபோ சுகர். 5 கார்பன் காம்பவுண்ட். இந்த சுகருக்கு பேர், இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ரைபோ சுகர். பாஸ்பேட் சேர்க்காமல் சொல்கிறேன், ரைபோ சுகர். இந்த ரைபோ சுகரில் செகண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய OHல் ஒரு O போயிடுச்சு, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போது ஒரு ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் நடந்துருச்சு இந்த சுகர்லனா. நார்மலாக O இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. அப்போது டிஆக்சி, டினா ரிமூவல், ஆக்சினா ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிடுச்சு. இதுக்கு பேர், இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ரைபோஸ் சுகர். ஸோ இந்த ரைபோஸ் சுகர்லேருந்து ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் டிஆக்சி ரைபோஸ் சுகர். இதில் இங்கே அடினைனோ, குவானைனோ, சைட்டோசினோ, தைமினோ யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட் கார்பனில் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு பேர் நைட்ரோஜன் பேஸ். ஃபிஃப்த்து கார்பனில் பாஸ்பேட் வந்து உட்காருவார். இப்போ பாருங்கள், நைட்ரோஜன் பேஸு, அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர். டிஆக்சி ரைபோஸ் சுகர், பாஸ்பேட், இந்த 3 சேர்ந்தா அதுக்கு பேர் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைடு. அப்போது இவங்க பாலிமரைசேஷன் நடக்கிறாங்க. அப்படியே ஒன்னோட ஒன்று ஆட் ஆகிக்கிட்டே போகிறாங்க. லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் நியூக்ளியோடைட்ஸ் அப்படியே செயினாக ஆட் ஆகிக்கிட்டே வருது. நூலில் பாசி கோக்கிற மாதிரி செங்கல் வச்சு, சிமெண்ட்டு வச்சு அந்த செவரு எழுப்புற மாதிரி இந்த டிஎன்ஏல டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட் ஆடாய் பாலிமரைசேஷன் நடக்குது. பாலிமரைசேஷன்னா அடிஷன் ஆஃப் எக்கச்சக்கமான நியூக்ளியோடைட்ஸ். இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த 4-5 வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ இஸ் எ லாங் பாலிமர் ஆஃப் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸ். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸோட எக்கச்சக்கமான கூட்டணி பாலிமரைசேஷன் ஆகி இருக்கிறது தான் டிஎன்ஏ. த லென்த் ஆஃப் டிஎன்ஏ இஸ் யூஸ்வலி டிஃபைன்ட் அஸ் நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இந்த நியூக்ளியோடைடு எத்தனை இருக்குது அதை வச்சு தான் லென்த் ஆஃப் டிஎன்ஏ சொல்லுவாங்க. ஏன்னா டிஎன்ஏவை ஸ்கேல் வச்சு அளக்க முடியாது, கண்ணுக்கே தெரியாது. மைக்ரோஸ்கோப்பில் கூட அது ஒரு நூல் மாதிரி தான் தெரியும். அதை எப்படி எடுத்து வச்சு நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு ஸ்கேலை கண்டுபிடிச்சி அப்படி வி கேன் நாட் மெஷர் இட். ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு எத்தனை இருக்குது அதை வச்சு டிஎன்ஏவோட சைஸை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். கேபி, எம்பின்னு இந்த ஃபோனில் டேட்டா சொல்கிறாங்களே, 100 GB, 2 GB பேக்கேஜ், 1.5 GB, அந்த மாதிரி தான் இங்கே கேபி, எம்பிலாம். ஆர் அ பேர் ஆஃப் நியூக்ளியோடைட் ரெஃபர் டு அஸ் பேஸ் பேர். ஏன்னா இதில் நைட்ரோஜன் பேஸ் இருக்குல்ல, அடினைன். ஸோ பேராக இருக்கும். இங்கிட்ட ஒன்று இருக்குன்னா இதுக்கு அடினைன் இங்கே இருக்குது, இங்கே ஒரு சுகர் பாஸ்பேட் இருக்குன்னா இது ஒரு நியூக்ளியோடைட், சுகர் பாஸ்பேட் இருக்குன்னா இது ஒரு நியூக்ளியோடைட். சுகர்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் அடினைன் கூட தைமின் இங்கே இருக்குது, இதுக்கு ஒரு சுகர் இருக்குது அண்ட் ஒரு பாஸ்பேட் இருக்குது. ஸோ இதை வந்து பேஸ் பேர்னு சொல்லுவோம். ஏன்னா நடுவில் பாருங்கள் அடினைன், தைமின் அப்படிங்கிற பேர் இருக்கா. ஸோ பேஸ் பேர். ஓகேங்களா? ஸோ இதை கவுண்ட் பண்ணும். இது எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆஃப் டிஎன்ஏ தெரிஞ்சிடும். திஸ் ஆல்சோ இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆர்கானிசம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆர்கானிசம்னா என்ன? த நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இன் மீ is exactly similar to the number of nucleotides in any human being. ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி சிமிலராக இருக்கும். அதுதான் கேரக்டரிஸ்டிக், மாறவே மாறாது. ஸோ திஸ் இஸ் அதாவது அந்த நம்பர் ஆஃப் பேஸ் பேர் ஆர் நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் பேர் வந்து நமக்கு டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட் பேர்ஸ் வந்து நமக்கு எக்ஸாக்ட்லி சிமிலராக இருக்கும் ஹியூமன்ஸ் எல்லாருக்கும். அதே ஒரு நீம் ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டில் இருக்க அத்தனை நீம் ட்ரீக்கும் அந்த நியூக்ளியோடைட் பேஸ் பேரோட நம்பர் வந்து சிமிலராக இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க கேரக்டரிஸ்டிக்னா சேம், மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், எ பாக்டீரியோஃபேஜ் நோன் அஸ் 5174 ஹேஸ் 5386 5386 நியூக்ளியோடைட்ஸ். அப்போ 5174 அந்த வைரஸ் எல்லா வைரஸ்லேயும் எக்ஸாக்டாக 5386
நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும். பாக்டீரியோஃபேஜ் லேம்டா, ஃபேஜ்னாலே வைரஸுங்க. பாக்டீரியோஃபேஜ்னா பாக்டீரியாவை கொல்ற வைரஸ், ஓகேங்களா. பாக்டீரியோஃபேஜ் லேம்டா ஹேஸ் 48,502 பேஸ் பேர்ஸ். எஸ்டெரிஷியா கோலை, கோலைன்னு சொல்லுவாங்க, பாக்டீரியா ஹேஸ் 4.6 into 10 power by 6 10 power 6 base pairs. 4.6 into 10 power 6 base pairs. 10 power 6 10 into அந்த அத்தனை 0 6 0 போட்டுக்கணுமா? ஆமாம். And haploid content of human DNA is 3.3 into 10 power 9 base pair. அப்போ diploid contentனா 6.6 into 10 power 9 base pair. அவ்வளோதான், ஓகேங்களா. பேஸ் பேர், ஓகே. இதெல்லாம் பார்த்துக்குங்க. இது எல்லாமே கொஷினில் கேட்பாங்க, இந்த நம்பர்ஸ்லாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். லெட் அஸ் டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சச் அ லாங் பாலிமர். யார்? டிஎன்ஏ. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பாலிநியூக்ளியோடைட் செயின். பாலினா செவரல் நியூக்ளியோடைட் சேர்ந்து டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ண போகுது, ஓகேங்களா. டிஎன்ஏ தான். பாலிநியூக்ளியோடைட் செயின் இஸ் நத்திங் பட் டிஎன்ஏ, ஓகேங்களா. Let us recapitulate the chemical structure of polynucleotide chain, DNA or RNA. அவங்க polynucleotide chain தான் சொல்லியிருக்காங்க. டிஆக்சி ரைபோநியூக்ளியோடைட் செயினா ரைபோநியூக்ளியோடைட் செயினான்னு சொல்லல. அப்போ அது டிஎன்ஏவாகவும் இருக்கலாம், ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம், பார்க்கலாம். A nucleotide has 3 components. A nitrogen base, அது அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின், இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். A pentose sugar, அது வந்து ஆர்என்ஏல ரைபோ சுகர், அதனால தான் அதுக்கு ஆரம்பமே ரைபோநியூக்ளிக் ஆசிட். ரைபோ சுகர் இருக்கிறதுனால ரைபோநியூக்ளிக் ஆசிட். ஆர் டிஆக்சி ரைபோ சுகர், அதனால தான் டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு டிஎன்ஏவை சொல்கிறோம். உங்களுக்கு தெரியணும், ரைபோ சுகருக்கும் டிஆக்சி ரைபோ சுகருக்கும் டிஃப்ரென்ஸு என்ன சார் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னா மறக்கக்கூடாது. நீங்கள் இங்கே பாருங்கள், செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பன் ரெண்டுலேயுமே OH இருந்தால் அது ரைபோ சுகர். அதே டிஆக்சி ரைபோஸ்னால் என்ன? டிஆக்சி ரைபோ சுகர்னா இங்கே பாருங்கள், செகண்ட் கார்பனில் இருந்த ஒரு O ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவல்னால் டிஇன்னு ப்ரீஃபிக்ஸில் வந்தால் ரிமூவல். ஆக்சிஜன், டிஆக்சி ரைபோ சுகர்னால் செகண்ட் கார்பனில் ஒரு O எஸ்கேப் ஆகி போயிடுச்சு. ஸோ இது டிஎன்ஏல இருக்கும், இது ஆர்என்ஏல இருக்கும், ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அண்ட் அ பாஸ்பேட் குரூப் இருக்கும். பாஸ்பேட் குரூப் ரெண்டுக்கும் காமனாக இருக்கும், ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. ஓகே. இப்போ வாங்க, தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜன் பேசஸ். நைட்ரோஜினஸ் பேசஸ் 2 டைப் இருக்குது. பியூரின் வந்து அடினைன் அண்ட் குவானைன். பிரிமிடின் பிரிஞ்சு போகிறது, ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகும்போது 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகும்போது உங்கள் கையில் டிசி கொடுத்து அனுப்புவாங்க, டிசி. ஸோ தைமின் சைட்டோசின் வந்து பைரிமிடின் ஆர் பிரிமிடின். அப்போ மீதி இருக்கிறது ஏஜி, அடினைன் குவானைன். பியூரின் வந்து அடினைன் குவானைன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பியூரின், அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேங்க, இப்போ மறந்து போச்சு எனக்கு. ஓகே, பியூரின் அடினைன் குவானைன், ஷார்ட்கட் வச்சுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. பைரிமிடின், பிரிமிடின், தைமின், சைட்டோசின். யுராசில் எக்ஸ்ட்ரா இருக்கும் பைரிமிடினில் ஆர் பிரிமிடினில், யுராசில் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது ஆர்என்ஏ வரும்போது நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இப்போயே கொடுத்துருப்பாங்க. சைட்டோசின் இஸ் காமன் ஃபார் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இதில் பிரிமிடினில் மட்டும் சொல்கிறாங்க, இங்கே பியூரினுக்கு சொல்லலை. பியூரின் அடினைன் குவானைன் காமன் டு போத் டிஎன்ஏ ஆர்என்ஏ, அதில் பிரச்சனை இல்லை. பட் பிரிமிடினில் யாரெல்லாம் இருக்கா? சைட்டோசின், யுராசில், தைமின் இருக்காங்களா? சைட்டோசின், இந்த 3ல் சைட்டோசின் வந்து டிஎன்ஏல இருக்கும், ஆர்என்ஏலையும் இருக்கும். பட் தைமின் டிஎன்ஏல மட்டும் இருக்கும், யுராசில் ஆர்என்ஏல மட்டும் இருக்கும். யுராசில் தைமினுக்கு பதிலாக ஆர்என்ஏல இருக்கும். அதாவது இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள், அடினைன் ஆல்வேஸ் பேஸ் வித் தைமின் இன் டிஎன்ஏ, குவானைன் ஆல்வேஸ் பேஸ் வித் சைட்டோசின் இன் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஆர்என்ஏல அடினைன் பேர்ஸ் வித் யுராசில் இன்ஸ்டெட் ஆஃப் தைமின். ஆர்என்ஏல யார் இருக்கா? யுராசில் இருக்காங்க. குவானைன் இருந்தால் சைட்டோசின் தான் இருக்கும். இதை நீங்கள் உல்டாவாக கூட எழுதலாம், அவ்வளவுதான். இதே மாதிரி தான் இங்கேயும் டிஏசிஜின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ அடினைன் பேஸ் வித் தைமின் இன் டிஎன்ஏ,
ஆர்என்ஏல தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். மீதி எல்லாம் சிமிலர் ஃபார் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுக்கும் சேம் தான். ஓகே, இப்போது a nitrogenous base is linked to the OH of 1' carbon, first carbon அர்த்தம், pentose sugar through a N-glycosidic linkage to form a nucleoside. இந்த இடத்துல நியூக்ளியோசைட்னா என்னன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க. இப்போ சுகர் தானே பார்த்தோம், ஏதோ ஒரு சுகர், 2 ரைபோ சுகரோ இல்லை டிஆக்சி ரைபோ சுகரோ. இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் பாருங்கள், சுகரில் ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் என்ன நைட்ரஜன், N கிளைகோசைடிக் லிங்கேஜ் நைட்ரஜன் பேஸுங்க. யார் நைட்ரஜன் பேஸு? அடினைனோ, குவானைனோ, சைட்டோசினோ, தைமினோ, யுராசிலோ. ஆர்என்ஏனா யுராசில், டிஎன்ஏனா தைமின். நைட்ரஜனுக்கும் இந்த சுகருக்கும் இடையில பாண்ட் வருது, அதுதான் நைட்ரஜன். என் கிளைகோசைடிக் லிங்கேஜ் பிட்வீன், இங்கே வந்து நான் அடினைன் போடுறேன், அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். இங்கே வந்து யுராசில் தான் வரும் ஆர்என்ஏங்கிறதுனால. ஃபஸ்ட்டு கார்பனில் வந்து ஒரு நைட்ரஜன் பேஸ் எந்த பாண்டுனால லிங்க் ஆகியிருக்காங்க, கொஷின் கேட்பாங்க. என் கிளைகோசைடிக் லிங்கேஜ்னால் லிங்க் ஆகியிருக்காங்க. இப்போது இதில் நைட்ரஜன் பேஸ் இருக்குது, அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், யுராசில், அதுதான் நைட்ரஜன் பேஸ். ப்ளஸ் பென்டோஸ் சுகர் இருக்குது. நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் பென்டோஸ் சுகர் இருக்குது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. பாஸ்பேட் இல்லைன்னா நியூக்ளியோசைடு. எஸ்என் நியூக்ளியோசைடில் எஸ்என் இருக்கா, இதுலேயும் எஸ்என் இருக்குது பாருங்கள். நியூக்ளியோசைடில் சுகர் ப்ளஸ் நைட்ரஜன் பேசிஸ் நியூக்ளியோசைட், டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாதீங்க. சச்சஸ் அடினோசைன் ஆர் டிஆக்சி அடினோசைன். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூக்ளியோசைட்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியோசைட்ஸோட நேம் சுகர் ப்ளஸ் அடினைன் அடினோசைன். அந்த சுகரில் செகண்ட் கார்பனில் ஆக்சிஜன் இல்லைன்னா டிஆக்சி அடினோசைன். குவானைன் ப்ளஸ் சுகர் குவானோசைன். அந்த சுகரில் செகண்ட் கார்பனில் ஓ இல்லை, வெறும் ஹெச் தான் இருக்குன்னா டிஆக்சி குவானோசைன். சைட்டிடின், தைமிடினோட சஃபிக்ஸில் டின்னு முடியும். அதாவது பிரிமிடின் யார்? சைட்டோசின், தைமின் அண்ட் யுராசில் தானே. பிரிமிடின் அதோட சஃபிக்ஸ் டின்னு முடியும் நியூக்ளியோசைடாக இருக்கும்போது. சைட்டிடின்னா யார்? சைட்டோசின் ப்ளஸ் சுகர், டிஆக்சி சைட்டிடின் டிஎன்ஏல. யூரிடின் யார்? யுராசில் ப்ளஸ் சுகர். யூரிடின் ஆர் யூரிடின் தான் இருக்கும், டிஆக்சி யூரிடின் ஒன்று இருக்காது. ஏன்னா யுராசில் இஸ் ஆப்சென்ட் இன் டிஎன்ஏல யுராசிலுக்கு பதிலாக யார் இருப்பா? தைமிடின் இருப்பாங்க, டிஆக்சி தைமிடின். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டிடின் ஆர் டிஆக்சி சைட்டிடின், அடினோசைன் ஆர் டிஆக்சி அடினோசைன், குவானோசைன் ஆர் டிஆக்சி குவானோசைன். ஏன்னா இந்த 3 டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுலேயும் இருக்கும். டிஎன்ஏல இருந்தால் டிஆக்சின்னு நீங்கள் வந்து ப்ரீஃபிக்ஸில் போட்டுக்கணும். ஆர்என்ஏல இருந்தால் டிஆக்சின் ப்ரீஃபிக்ஸில் போடக்கூடாது. பிகாஸ் செகண்ட் கார்பனில் OH இருக்கும், இதில் ஆர்என்ஏல. பட் யூரிடினுக்கு யுராசில் ப்ளஸ் சுகர் டிஎன்ஏல இருக்காது. டிஆக்சி யூரிடின்கிற ஒரு வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுக்குங்க, இங்கே டிஎன்ஏலே இருக்காது. டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிடில் யுராசில் இருக்கவே இருக்காது. அப்போ யூரிடினா மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தைமிடின் டிஆக்சி தைமிடினா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தைமின் ஆர்என்ஏல இருக்காது, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ல மட்டும்தான் இருக்கும். அப்போது டிஆக்சி தைமிடின் ஃபார்மில் மட்டும் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது நியூக்ளியோசைடில். ஏன்னா நியூக்ளியோசைடு இஸ் நைட்ரோஜன் பேஸ் ப்ளஸ் சுகர். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வென் எ பாஸ்பேட் குரூப் இஸ் லிங்க்டு டு OH of 5' carbon of a nucleoside. நியூக்ளியோசைட்னா என்ன? சுகர் ப்ளஸ் நைட்ரோஜன் பேஸ். அதில் 5th கார்பனில் ஒரு பாஸ்பேட் வந்து ஆட் ஆகுனார்னா SPN சூப்பர்மேன் வந்துட்டாங்க. இதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் இஸ் கால்டு நியூக்ளியோடைடு. ஓகேங்களா? அந்த பாண்டு என்ன பாண்டுடா அப்படின்னு கேட்பாங்க நம்மளை. இப்போது ஃபஸ்ட்டு கார்பனில் நைட்ரோஜன் பேஸ் சேர்ந்த பாண்டு N கிளைகோசைடிக் பாண்ட். 5th கார்பனில் அந்த சுகரில் 5th கார்பனில் உங்களுக்கு
பாஸ்பேட் குரூப் பாஸ்பாரிக் ஆசிட் ஆர் பாஸ்பேட் ஆட் ஆனது வந்து பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ். ஒரு பாஸ்பேட் ஆட் ஆனால் பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ். எஸ்டர் பாண்ட் அப்படின்னாலே வாட்டர் ரிமூவ் ஆகி தான் ஆட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. A corresponding nucleotide or deoxyribonucleotide depending upon the type of sugar present is formed. இங்கே என்ன சொல்கிறாங்க, டிஆக்சிரைபோநியூக்ளியோடைடோ ரைபோநியூக்ளியோடைடோ இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு காமனாக இருக்கிறது பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பாஸ்போ எஸ்டர் பாண்ட் இஸ் காமன் இன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. இங்கே என்ன சுகர் ப்ரெசண்ட்டாக இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் டிஆக்சி நியூக்ளியோடைட் இருக்குது. என்ன சுகர், செகண்ட் கார்பனில் ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா அது டிஆக்சி. சுகரை பொறுத்து தான் ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும் மாறுதுன்னு சொல்கிறாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆக்சி நியூக்ளியோடைட் மீன்ஸ் ரைபோ நியூக்ளியோடைட் இருக்கிறது ஆர்என்ஏல, டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட் இருக்கிறது டிஎன்ஏல பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் த சுகர். ஓகேங்களா? பென்டோஸ் சுகரில் செகண்ட் கார்பனில் OH இருந்துச்சுன்னா அது ரைபோ நியூக்ளியோடைடு. அந்த செகண்ட் கார்பனில் OH இல்லை, O போயிட்டு H தான் இருக்குன்னா அந்த சுகரை பொறுத்து அது டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராக்கெட்டில். 2 நியூக்ளியோடைட்ஸ் ஆர் லிங்க்டு த்ரூ 3' 5' பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு நியூக்ளியோடைடில் இருக்கிறது பாஸ்போ எஸ்டர் பாண்டு. ஒரு நியூக்ளியோடைடில் இருக்கிறது பாஸ்போ எஸ்டர் பாண்டு. லிங்கேஜ்னாலும் பாண்டுனாலும் ஒன்று தான். பட் பக்கத்து நியூக்ளியோடைடை கனெக்ட் பண்ணுறது 3' 5', அதாவது தேர்ட் கார்பனும் ஃபிஃப்த் கார்பனும் தான் கம்பைன் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். பக்கத்து நியூக்ளியோடைடில் அதில் இருக்கிறது ரெண்டு, ஆல்ரெடி அதில் ஒரு பாஸ்போ எஸ்டர் பாண்ட் இருக்கும். பக்கத்தில் இருக்க நியூக்ளியோடைடையும் போய் கனெக்ட் பண்ணும்போது ரெண்டாவது எஸ்டர் பாண்ட் வரும், பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் வந்துருச்சு டு ஃபார்ம் டை நியூக்ளியோடைடு. ஓகேங்களா? இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. மோர் நியூக்ளியோடைட் கேன் பி ஜாயின்ட் இன் சச் எ மேனர் டு ஃபார்ம் பாலிநியூக்ளியோடைட் செயின். A polymer thus formed has at one end a free phosphate moiety. Phosphate moietyனா அந்த இடத்துல அட்ராக்ஷன் இருக்குது, இட் இஸ் கோயிங் டு ஜாயின் வித் எனிதிங் அப்படின்னு அர்த்தம். At 5' end of sugar, which is referred to as 5' end of polynucleotide chain. Similarly, at the other end of the polymer, the sugar has free OH of 3' carbon group, which is referred to as 3' end of the polynucleotide chain. The backbone of polynucleotide, அந்த சிங்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்பி பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் இருந்தாருங்க. பேக்போன் ஆஃப் டிஎன்ஏ யார்? சுகர் ப்ளஸ் பாஸ்பேட். மறந்துடாதீங்க. இப்போது ஒரு படிக்கட்டில் ஏறி போகிறீங்க, படிக்கட்டுகளுக்கு பேக்போன் என்ன தெரியுமா? சைடில் கைப்பிடி தான். அந்த மாதிரி நீங்கள் கால் வச்சு போகிற படிக்கட்டு நைட்ரோஜன் பேஸ் அப்படின்னா உங்களுக்கு கைப்பிடியாக இருக்கிற சைடில் இருந்து உங்களை காப்பாற்றுறது, கீழே விழுவாமல் காப்பாற்றுற அந்த கைப்பிடி பேக்போன்னு சொல்லுவோம். பேக்போன் இல்லைன்னா நம்மளால் நடக்க முடியுமா? அந்த மாதிரி சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் தான், மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். பேக்போன் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின் இஸ் ஃபார்ம்டு டியூ டு சுகர் அண்ட் பாஸ்பேட். ஸோ பேக்போன் இஸ் sugar and phosphate. The nitrogenous base linked to sugar moiety project from the backbone. இதெல்லாம் நீட் கொஷின்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, இப்போ பாருங்கள், ஒரு சுகர் இருக்கிற அப்படி இது வரைக்கும் படித்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லாஸ்ட் ஒன் பேராகிராஃப். ஓகே, 4, 5, 5th பாஸ்பேட் இருக்கிறார். ஓகேங்களா? இவர் அடினைன். அடினைன் வந்து ஃபஸ்ட் கார்பனில் N கிளைகோசைடிக் பாண்டோட ஜாயின் இருக்கார். இந்த பாண்ட் N கிளைகோசைடிக் பாண்ட். இந்த 5th கார்பனில் பாஸ்பேட் ஜாயிண்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போ எஸ்டர் பாண்ட். ஓகே, இந்த அடினைன் யார் கூட டிஎன்ஏவாக இருந்தால் யார் கூட பேர் ஆவார், அது கடைசியாக பார்க்கலாம். இப்போ ஆர்என்ஏ முடிச்சிடலாம். இப்போது இந்த 3rd ப்ரைமில் OH இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து ஒரு ஆள் வராரு, நெக்ஸ்ட் நியூக்ளியோடைட். இவர் குவானைனாக இருந்துட்டு போகிறாரு. ஃபஸ்ட் கார்பனில் N கிளைகோசைடிக் பாண்ட் அப்படிங்கிற பாண்டோட கனெக்ட் ஆகிருக்கிறாரு. ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், 3rd கார்பன், 4th கார்பன், 5th கார்பன் இங்கே வெளியில் இருப்பார். இங்கே ஒரு பாஸ்பேட் இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க, 5th கார்பனில் பாஸ்பேட் ஒரு எஸ்டர் பாண்ட். இப்போது இந்த ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைடும் செகண்ட் நியூக்ளியோடைடும் எப்படி கனெக்ட் ஆகிறாங்கன்னா,
5th கார்பனில் இருக்க பாஸ்பேட்டு இந்த பக்கத்தில் இருக்க நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய 3rd கார்பனில் இருக்க ஓஹெச்சோட எஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணும். 3rd கார்பனோட எஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதுதான் சொன்னாங்க 3 கார்பன் ஆஃப் 1 நியூக்ளியோடைட் 5th கார்பன் ஆஃப் த அட்ஜசன்ட் நியூக்ளியோடைடுக்கு இடையில் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஏற்கனவே இந்த நியூக்ளியோடைடோட இதுக்கு ஒரு எஸ்டர் பாண்ட் இருக்குது. பக்கத்து நியூக்ளியோடைடில் இருக்க 3rd கார்பனோட ஒரு எஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போது டைஎஸ்டர் பாண்ட் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் பக்கத்து நியூக்ளியோடைடை கனெக்ட் பண்ணுறதுக்கு உருவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. வேலை முடிஞ்சிச்சா? சரி, இப்போது இது ஆர்என்ஏல அப்படியே வரிசையாக சிங்கிள் ஸ்ட்ராண்ட் அடுத்தடுத்து பாலிமரைஸ் ஆகிக்கிட்டே போகும் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் மூலியமாக. டிஎன்ஏவாக இருந்தால் அதை நம்ம இப்போ சொல்லலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு எண்டில் பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நியூக்ளியோடைடில் ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைடில் 5th கார்பனில் ஒரு பாஸ்பேட் இருக்கிறாரு. இவர் ஃப்ரீயாக தானே இருக்கிறாரு, யார் கூடயாவது ஜாயிண்டாக இருக்கிறாரு அந்த பாஸ்பேட்டு இல்லை. அப்போது 5th கார்பன் வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்குது, மேலே அப்படி மேலே கையை அப்படி தூக்கிக்கிட்டு ஃப்ரீயாக இருக்குது. அப்போது இது 5' எண்டு, இது 5' எண்ட் 5th prime எண்ட் 5' எண்ட் 5th கார்பன் ஃப்ரீயாக இருக்கிறார். இந்த செகண்ட் நியூக்ளியோடைட் வரைஞ்சிருக்கோம்ல, இதில் 3 கார்பன் ஃப்ரீயாக இருக்கிறாரு. 3 கார்பன் ஃப்ரீயாக இருக்கிறாரு 3' எண்டு. இந்த நடுவில் 5 3' பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேலே ஃப்ரீயாக இருக்கிறது 5' எண்ட் ஆஃப் த சுகர். ஸோ அது 5' எண்ட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3' எண்ட் ஆஃப் சுகர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. 3OH ஃப்ரீயாக இருக்குது 3' எண்ட். அதுதான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தலைகீழாக இருக்கும். ஓகேங்களா? நியூக்ளியோடைட் ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், 3rd கார்பன், 4th கார்பன், 5th கார்பன் பாஸ்பேட்னு இருக்கும். ஸோ மேலே 3rd கார்பன் இருக்குது. இங்கேயும் தலைகீழாக இப்படி இருக்கும். ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், 3rd கார்பன், 4th கார்பன், 5th கார்பன் பாஸ்பேட். ஓகே, இங்கேயும் வந்து அடினைன்னா இங்கே தைமின் இருக்கும். டிஎன்ஏவை எடுத்துக்கோமே எக்ஸாம்பிளுக்கு. இங்கே குவானைன்னா சைட்டோசின் இருக்கும். ஓகேங்களா? இந்த அடினைன் தைமின் கடையில் என்ன பாண்டுஸாக இருக்காங்க? ஹைட்ரோஜன் பாண்ட், டபுள் ஹைட்ரோஜன் பாண்ட். குவானைன் சைட்டோசின் கடையில் பட்டை ஞாபகம் வச்சுங்க, பட்டை போடுறாங்கல்ல நெத்தியில், ட்ரிபிள் ஹைட்ரோஜன் பாண்ட். ஜிசி கடையில் ட்ரிபிள் ஹைட்ரோஜன் பாண்ட். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் 5' எண்ட் இருக்குது, ரைட் சைடில் 3' எண்ட் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் 3' எண்ட் இருக்குது, ரைட் சைடில் 5' எண்ட் இருக்குது. தலைகீழாக இருக்குது, ஆன்டி பேரலல். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் இப்படி தான் சொல்லுவோம், 5' to 3', 3' to 5' ஆப்போசிட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, பேக்போன் ஆஃப் த டிஎன்ஏ யார்? பேக்போன் ஆஃப் த டிஎன்ஏ சுகர் ப்ளஸ் பாஸ்பேட். எஸ்பிபி சிங்கர் ஞாபகம் வச்சுங்க, செத்து போயிட்டார் பாவம். ஓகே, இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் லிங்க்டு டு சுகர் மொய்டி ப்ரொஜெக்ட் ஃப்ரம் பேக்போன். பேக்போன் யார்? இப்போ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் பேக்போனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு பேர் மட்டும் நான் வரைகிறேன். பேக்போன் யார்? சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் பேக்போன். இதில் இருந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறவர் நைட்ரோஜன் பேஸ், அவ்வளோதான். அதே போல் ஆப்போசிட்டில் இப்படி இருப்பாங்க, சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் பேக்போன், எஸ்பிபின்னு சொல்கிறோம். இதில் இருந்து தைமின் அப்படிங்கிற நைட்ரோஜன் பேஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ ப்ரொஜெக்ட் ஆகியிருக்காங்க, முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ த நைட்ரோஜன் பேஸஸ் லிங்க்டு டு சுகர் மொய்டினா அந்த ஃபஸ்ட் கார்பனோட போய் நைட்ரோஜன் பேஸ் அட்டாச் ஆகிருக்கிறாங்க இல்லையா, அவங்க யார்? ப்ரொஜெக்ட் ஃப்ரம் பேக்போன்லேருந்து முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் உள் சைடில். சரி, in RNA every nucleotide residue has an additional OH group present in the 2' second carbon. இந்த prime position of carbon சொல்கிறாங்க. second prime position in the ribose sugar. Also in RNA the uracil is found at the place of thymine. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சார்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், தைமினுக்கு இன்னொரு பேர் 5-methyl uracil. நீட் கொஷினில் கேட்பாங்க. தைமின்க்கு இன்னொரு பேர் 5-methyl uracil, அனதர் கெமிக்கல் நேம் ஆஃப் தைமின். ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் பிடிச்சி கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட், தைமின்க்கு இன்னொரு பேர் 5-methyl uracil. ஓகே, டிஎன்ஏ as an acidic substance present in nucleus was first identified by Frederick Meischer in the year 1869. இயரும் கேட்கலாம். ஃப்ரெட்ரிக் மேஷர் தான் டிஎன்ஏ வந்து ஒரு அசிடிக் சப்ஸ்டன்ஸ் நியூக்ளியஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அந்த மெய்ஷர் வந்து அதுக்கு பேர் நியூக்ளீன் அப்படின்னு பேர் வச்சார். However, due to technical limitation in isolating such a long polymer intact, இன்டாக்ட்னா நியூக்ளியஸ்குள்ளே அடங்கி இருக்குது, இன்டாக்ட் அப்படி இருக்குது.
அதை பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போது அந்த காலத்தில். த எலுசிடேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ரிமைண்ட், எலுசிடேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டீட்டெயிலாக. ஸோ டிஎன்ஏ ரிமைண்ட் எலூசிவ் ஃபார் எ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு யாருக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக. It was only in 1953 that James Watson and Francis Crick, Watson and Crickனு சொல்லுவாங்க, based on X-ray diffraction data produced by Maurice Wilkins, Rosalind Franklin. எப்பாடி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க, கொஷின் இருக்குது. எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா ஆஃப் டிஎன்ஏவை கொடுத்தது யாருன்னா வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின். அவங்களோட டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் வாட்சன் அண்ட் கிரிக் வந்து டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ப்ரப்போஸ்ட் எ வெரி சிம்பிள். யார் ப்ரப்போஸ் பண்ணது? வாட்சன் அண்ட் கிரிக். குறுக்கால வந்து ஃப்ராங்க்லின் வில்கின்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா ஆஃப் டிஎன்ஏவை கொடுத்துட்டு அவங்க அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. வாட்சன் அண்ட் கிரிக் அதை பேஸ் பண்ணி வெரி சிம்பிள் பட் ஃபேமஸ் டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவை ப்ரப்போஸ் பண்ணது வாட்சன் அண்ட் கிரிக். ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பேசிஸாக இருந்தது மௌரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோஸ்லின் ஃப்ராங்க்லினோட எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா ஆஃப் டிஎன்ஏ. ஓகே. ஒன் ஆஃப் த ஹால்மார்க்ஸ் ஆஃப் தேர் ப்ரப்போசிஷன் வாஸ் base pairing between the two strands of polynucleotide chain. However, the proposition was also based on the observation of Erwin Chargaff that for a double-stranded DNA, the ratio between adenine and thymine and guanine cytosine are constant and equal ones. இதை வச்சு indirect question கேட்பாங்க. Adenine always pairs with thymine. Guanine always pairs with cytosine. இதுதான் base pair rule. இதை சொன்னது எர்வின் சார்காஃப். எங்க வாட்சன் அண்ட் கிரிக் என்ன தான் பண்ணாங்க? வெறும் வாயில் வடை சுட்டாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா இல்லாமல் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தடில் இன்ஃபர்மேஷனை கொடுத்தது, டேட்டாவை கொடுத்தது வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின், மௌரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோஸ்லின் ஃப்ராங்க்லின். சரி, அடினைன் தைமின் கூட தான் பேஸ் பேர் ஆகும், குவானைன் சைட்டோசின் கூட தான் பேஸ் பேர் ஆகும். அப்படிங்கிற பேஸ் பேர் ரூலை கொடுத்தது எர்வின் சார்காஃப். அந்த பேஸ் பேர் அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடினைன் நம்பரும் தைமின் நம்பரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடினைன் 20%னா தைமின் 20%, குவானைன் 40%னா சைட்டோசின் 40%. அந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் வந்து ஈவனாக இருக்கும், ஒரே அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் எர்வின் சார்காஃப் தான். அவரோட அந்த பேஸ் பேர் ரூலிங்கை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவையே வடிவமைச்சாங்க. என்ன கொடுமை சார் இது! அவங்க சும்மா சொன்னாங்க. அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் யாருக்கு? இந்த மூணு குரூப்பில் வாட்சன் அண்ட் கிரிக்கு. ஓகே. ஸோ த பேஸ் பேரிங் கன்ஃபர்ஸ் எ வெரி யூனிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ். தே ஆர் செட் டு பி காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். காம்ப்ளிமெண்ட்ரினா ஏ தைமினோட தான் சேரும், அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். குவானைன் சைட்டோசினோட தான் சேரும். இதை இப்படி கூட சொல்லலாங்க, டிஏன்னு கூட இருக்கலாம். ஓகேயா? To each other, and therefore if the sequence of bases in one strand is known, then the sequence in the other strand can be predicted. எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். எனக்கு அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், அடினைன்னு ஒரு சீக்வன்ஸ் கிடச்சுன்னா 100% ஆப்போசிட்டில் இது தான் இருக்கும்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன், கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஏன்னா காம்ப்ளிமெண்டரி. ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரினா அடினைன் ஆல்வேஸ் பேஸ் வித் தைமின், குவானைன் ஆல்வேஸ் பேஸ் வித் சைட்டோசின். எப்படி இருந்தாலும் ஆல்சோ இஃப் ஈச் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஃப்ரம் எ டிஎன்ஏ, லெட் அஸ் கால் இட் அஸ் அ பேரண்டல் டிஎன்ஏ, ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்குறேன். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து டெம்ப்ளேட், நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்கள அது காப்பி. டெம்ப்ளேட்டுங்கிறது அந்த ஒரிஜினல் பேரண்டல் டிஎன்ஏயில் எது காப்பி எடுக்க போகுது அதான் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட் இஸ் கோயிங் டு பி காப்பீடு. ஓகே. ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் நியூ ஸ்ட்ராண்ட், the two double-stranded DNA, let us call them as daughter DNA, thus produced would be identical to the parental DNA molecule. இவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு டிஎன்ஏ இப்படி இருக்குது, இது வந்து டெம்ப்ளேட்டாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து 2 டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். இந்த 2 டிஎன்ஏவும் டாட்டர் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். பேரண்டல் டிஎன்ஏ மாதிரி அச்சு அசலாக இந்த டாட்டர் டிஎன்ஏ இருக்கும். ஆமாம், உங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வாங்குகிறேன். ஜெராக்ஸ் எடுத்தால் அப்படியே தானே இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும். பட் மெட்டீரியல்லாம் ஒன்றா தானே இருக்கும், உள்ளே எழுதுனதெல்லாம் அப்படியே தானே இருக்கும், சைன் போட்டதெல்லாம் அப்படியே தானே இருக்கும். அதான் இங்கேயும். பிகாஸ் ஆஃப் திஸ் த ஜெனட்டிக் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பிகேம் வெரி கிளியர். ஸோ இந்த காம்ப்ளிமெண்டாரிட்டி இதனால் நமக்கு என்ன ஆகுது, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு.
The salient feature of double helix structure of DNA are as follows. First, it is made of 2 polynucleotide chain. DNA-ல 2 polynucleotide chain. இப்படி ஒரு செயின் இருந்தால் இப்படி ஒரு செயின் இருக்குது, ஓகேங்களா? Where the backbone is constituted sugar phosphate and the base project inside. அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா? பேக்போன் வந்து சுகர் பாஸ்பேட்னா உள்ளே வந்து அடினைன் தைமின். ஓகே, இது ரொம்ப மொக்கையாக எழுதிட்டுருக்கு இந்த பேனா. ஓகே, அது நம்ம பார்த்தோம் இல்லைங்க, ப்ரொஜெக்ட் இன்சைட் அப்படிங்கிறது இந்த முன்னாடியே வரைஞ்சி காமிச்சேங்க. எங்கே வரைஞ்சோம்? இந்த இங்கே வரைஞ்சி காமிச்சேன் பார்த்தீங்களா? ஓகே, சரி. நெக்ஸ்ட், the two chains have anti-parallel polarity. Anti-parallel polarity நான் என்னென்னு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் மீன்ஸ் இஃப் த செயின் ஹேஸ் த polarity 5' to 3', the other chain has 3' to 5'. அது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The bases in 2 strands are paired through hydrogen bond. ஸோ ரெண்டு இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஒன் செயின், ஹாரிசான்டலாக இருக்குது, வெர்டிக்கலாக இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். திஸ் இஸ் அனதர் செயின், ஓகேங்களா? ஒரு செயினில் இது சுகரு, இது பாஸ்பேட்டு, இது நைட்ரோஜன் பேஸ், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், ஓகேங்களா? இந்த அடினைனும் தைமினும் ஹைட்ரோஜன் பாண்ட், டபுள் ஹைட்ரோஜன் பாண்ட்னால் பேர் ஆகிருக்காங்க இந்த ரெண்டு நியூக்ளியோடைடும். அதே மாதிரி குவானைனும் சைட்டோசின் இடையில 3 ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது, 3 ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 5th கார்பனில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டு யார் கூடயும் ஜாயிண்ட் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கிறாரு, 5'ன்னு சொல்லுவாங்க. இதோட கடைசி நியூக்ளியோடைட் பாருங்கள், 3rd ப்ரைமில் இருக்கக்கூடிய 3rd கார்பனில் இருக்க OH யார் கூடயும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கார். யார் கூடயும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிற நம்பரை எடுத்து இங்கே எழுதணும், 3'. ஸோ 5' to 3' தான் இதோட டைரக்ஷன். அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், எல்லா சுகரும் தலைகீழாக இருக்குது. இங்கே 3' OH யார் கூடயும் ஜாயிண்ட் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே 5' OH P 5' பாஸ்பேட் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அங்கே 5th கார்பனில் பாஸ்பேட் ஜாயிண்ட் ஆகிருக்கு. இது ஃப்ரீயாக எந்த ஒரு சுகர் கூட யார் கூடயும் ஜாயிண்ட் ஆகாமல் இந்த P வந்து ஃப்ரீயாக இருக்கிறாரு. ஸோ 3' to 5'. இதான் ஆன்டி பேரலல்பாங்க. ஒரு ஸ்ட்ராண்டு 5'ல் ஆரம்பித்து 3' ஃப்ரீ எண்டில் முடியுதுன்னா அதுக்கு பேரிங்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்டு 3'ல் ஆரம்பித்து 5'ல் போய் முடியுது. டைரக்ஷன் அப்படி தான் சொல்லுவோம், ஓகேங்களா? சரி. ஸோ ஹைட்ரோஜன் பாண்ட் மூலியமாக தான் ரெண்டு ஸ்ட்ராண்டில் இருக்க பேஸும் கனெக்டடாக இருக்க ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்மிங் த பேஸ் பேர்ஸ். பேஸ் பேர்ஸை ஃபார்ம் பண்ணால் ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் வேணும். ஏன் பேஸ் பேர்னு சொல்கிறீங்க? திஸ் இஸ் தைமின், திஸ் இஸ் அடினைன். இது ரெண்டுக்கும் இடையில் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பேஸ் பேர் ஆயிடுச்சா? அதான், ரெண்டு இடையில் ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது. அடினைன் தைமின் இடையில் 2 ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது. அதே மாதிரி தைமின் அடினைன் இடையில் 2 ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது. வைசி வெர்சா, அடினைன் தைமின் இடையில் 2 ஹைட்ரோஜன் பாண்ட்னா தைமின் அடினைன் இடையில் 2 ஹைட்ரோஜன் பாண்ட் தானே? ஓகே. குவானின் இஸ் bonded with cytosine with 3 hydrogen bond. வைசி வெர்சானா இந்த மாதிரி சொல்கிறாங்க. As a result, always a purine comes opposite to pyrimidine. எப்போவுமே அடினைனும் குவானைனும் பியூரினுக்கு ஆப்போசிட்டில் பைரிமிடின் தான் இருக்கும். பியூரினுக்கு ஆப்போசிட்டில் பைரிமிடின் தான் இருக்கும், மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு பியூரின் பைரிமிடினோட தான் போய் ஜாயிண்ட் ஆகும், பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும். This generates approximately uniform distance between the 2 strands of the helix. ஸோ அந்த டிஸ்டன்ஸ், ஒரு ஹெலிக்ஸ்னால் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது, அனதர் ஸ்ட்ராண்ட் இருக்குது, ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் இடையில யூனிஃபார்ம் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, டிஸ்டன்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் ரெண்டு ஸ்ட்ராண்டுக்கும் இடையில. அந்த விட்த், the 2 chains are coiled in a right-handed fashion. இது காயில் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சடப்பின்ன மாதிரி இல்லை. நீங்கள் ஸ்டேர் கேஸில் வளைஞ்சி இருக்கும், இந்த டேங்க்கு, வாட்டர் டேங்க்லலாம் வளைஞ்சி படிக்கட்டு கட்டியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு நடுவில் ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். அந்த பில்லரை சுற்றி அந்த ஸ்டேர் கேஸ் போய்கிட்டு இருக்கும். நீங்கள் இந்த பில்லரை விட்டுருங்க, இந்த ஸ்டேர் கேஸ் மட்டும் பாருங்கள் இப்படி போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ் இப்படி போயிட்டுருக்குன்னா நம்ம கை 2 சைடு பிடிச்சி போகிறதுக்கு இப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா யூ கேன் வாக், மேலே வரைக்கும் வாக் பண்ணி போகலாம். எங்கேயுமே கிராஸ் பண்ணி பிளாக்கேஜ் இருக்காது, அப்படியே வாக் பண்ணி போகலாம். அந்த மாதிரி டிஎன்ஏ சுருண்டு இருக்குது. இந்த பென்சிலெல்லாம் ஷார்ப்னரில் சீவி இப்படி தொங்க விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் டிஎன்ஏ இருக்குது. ஓகேயா, மறந்துடாதீங்க.
ஆனால் நிறைய பேருக்கு லாங் அந்த த்ரெட்டு கிடைக்காது. அந்த பென்சிலில் சீவுனா பென்சில் தான் வீணாக போகுமே தவிர அந்த லாங்கராக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஒரு ஆர்ட். ஓகே, த பிட்ச் ஆஃப் த ஹெலிக்ஸ் இஸ் 3.4 nanometer. A nanometer is 1 billionth of a meter, that is 10 power 9 meter. 10 power minus 9 meter. மைனஸ் அவுட்டாக முடிஞ்சு போச்சு. ஓகே, நேனோமீட்டர் 9. நேனோவுக்கு ஃபஸ்ட் லெட்டர் N, 9 நேனோ 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. And there are roughly 10 base pair in each turn. இங்கே பாருங்கள், 1 2 3 4 இங்கே ஒன்று 5 6 7 8 9 10. ஒரு டேர்னுங்கிறது இதுதான். ஒரு டேர்னுக்கு 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஒரு டேர்னுக்கு 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிட்ச் அப்படிங்கிறது என்ன? இங்கே 3.4 nanometer அதோட பிட்ச் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, பிட்ச்சுங்கிறது இந்த லென்த். ஓகேங்களா? சரி, இப்போது கான்சிக்வெண்ட்லி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ பேஸ் பேர் இன் அ ஹெலிக்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 0.34. இங்கே பாருங்கள், இதுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ், ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 0.34. இது பிட்ச்னா என்னன்னு சொன்னோம்? இந்த 10 பேஸ் பேரோட லென்த்து 3.4 நேனோமீட்டர் பிட்ச். ஓகேங்களா? இந்த லென்த்து இதில் 10 பேஸ் பேர் இருக்குது. அப்போ ஒரு பேஸ் பேருக்கு இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பை 10. அப்போ 0.34 நேனோமீட்டர் தானே ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. அவ்வளோதான். த பிளேன் ஆஃப் ஒன் பேஸ் பேர் ஸ்டாக்ஸ் ஓவர் தி அதர் இன் டபுள் ஹெலிக்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பேஸ் பேருக்கு மேலே இன்னொரு பேஸ் பேர் அப்படியே ஸ்டாக்னா அடுக்கி வச்சு போன மாதிரி இருக்குது. ஓகேங்களா? திஸ் அண்ட் அடிஷன் டு ஹைட்ரோஜன் பாண்ட் கன்ஃபர்ஸ் ஸ்டெபிலிட்டி டு த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹைட்ரோஜன் பாண்ட் அடினைன் தைமினை பிடிச்சி வச்சுருக்கு, குவானைன் சைட்டோசினை பிடிச்சிருக்கு. ஒரு பேஸ் பேருக்கு மேலே இன்னொரு பேஸ் பேர்னு அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கிறதுனால அந்த ஸ்டெபிலிட்டி அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. அப்போ ரெண்டு விஷயம் ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. ஒன்று ஹைட்ரோஜன் பாண்ட் பிட்வீன் நைட்ரோஜன் பேசஸ், ரெண்டாவது ஒரு நைட்ரோஜன் பேஸ் பேரும் இன்னொரு பேஸ் பேரும் ஒன்று மேலே அடுக்கி வச்சுருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. கம்பேர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பியூரின்ஸ் அண்ட் pyrimidines. Can you find out why the distance between two polynucleotide chains in DNA remains almost constant? இது வந்து நம்ம பியூரின் பிரிமிடினோட ஸ்ட்ரக்சர், அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமினோட ஸ்ட்ரக்சர் பயோமாலிகூல்ஸ் சாப்டரில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர், டபுள் ரிங் ஸ்ட்ரக்சரோடலாம் இருக்கும் அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின். இந்த பிக்சரில் இருக்கா? இங்கே பாருங்கள், சைட்டோசின் வந்து சிங்கிள் ரிங் இருக்குது, இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. அதே மாதிரி தைமின் வந்து சிங்கிள் ரிங்காக இருக்குது, அதாவது பிரிமிடின் சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். அடினைனும் குவானைனும் டபுள் ரிங் ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். ஸோ சிங்கிள் ரிங் ப்ளஸ் டபுள் ரிங் தான் ஆல்வேஸ் சேருது. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் ஈவனாக இருக்குது. ஓகேங்களா? இதோட டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் நமக்கு 11th பயோமாலிகூல்ஸில் இருக்கும் இல்லையா? ஓகே. The proposition of a double helix structure for DNA and its simplicity in explaining the genetic implication become revolutionary. ஸோ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதனால் அது வந்து ரெவல்யூஷனரி, புதுமையை ஏற்படுத்துச்சு. வெரி சூன் Francis Crick proposed a central dogma in molecular biology which states the genetic information flows from DNA to RNA to protein. டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏக்கு, ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனுக்கு ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு பேர் சென்ட்ரல் டாக்மா. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 2021 கொஷின் கேட்டிருந்தாங்க நீட்டில். 2021 நீட்டில் கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? இங்கே ஏ கொடுத்துட்டாங்க, இங்கே பி கொடுத்துட்டாங்க, இங்கே சி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், டிஎன்ஏ தன்னைத்தானே மல்டிப்ளை பண்ணிக்கிறதுக்கு பேர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ காப்பி ஆகி வரதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். இதை சென்ட்ரல் டாக்மான்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் டாக்மான்னு ஏன் சொல்கிறாங்க? ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் ஆகணும்னா அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சிந்தசிஸ் ஆகணும். அந்த தேவையான ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு எம்ஆர்என்ஏ வேணும். எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ண டிஎன்ஏ வேணும். ஸோ தட் இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த சென்ட்ரல் டாக்மா, இதை சுற்றி தான் ஒரு ஆர்கானிசம் சர்வைவலே இருக்குது. ஸோ டிஎன்ஏ தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்குது, ரெப்ளிகேஷன். டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வரதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வரதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். மறந்துடாதீங்க. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இன்னொரு பேர் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இன் சம் வைரஸஸ் ஃப்ளோ ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் இன் ரிவர்ஸ். தட் இஸ்
RNA to from RNA to DNA. Can you suggest a simple name to the process? இதுக்கு பேர் நல்லா கவனிங்க. டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வந்தால் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏலேருந்து வைரஸஸில் நாட் இது வந்து காமன் டு ஆல் கிடையாது, எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ வந்தால் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரிவர்ஸில் நடக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ அதுக்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏலேருந்து சில வைரஸஸில் டிஎன்ஏ வருது, அதுக்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். சி டிஎன்ஏ ஆர்என்ஏலேருந்து வருது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிஎன்ஏ தன்னைத்தானே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அகைன் டிஎன்ஏ என்ன பண்ணும், ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் அதுலேருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். இதுக்கு வந்து சென்ட்ரல் டாக்மா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ வந்திருக்கு இல்லையா, அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். மேலே இருக்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய வைரஸில் மட்டும் இந்த சென்ட்ரல் டாக்மா ரிவர்ஸ் நடக்குங்க. பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் ரெக்கார்டட் வீடியோவாக இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு காலையில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாப்பிக்கை லைவ் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த செஷன். இன்றைக்கி செஷன் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம். ஹோப் த செஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். எப்போவும் சொல்கிற மாதிரி. தேங்க்யூ.